உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஆகுதா? அப்போ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் மேபி லோ லையிங் பிளசென்டா. ஸோ டுடே லெட் அஸ் டாக் அபவுட் லோ லையிங் பிளசென்டானா என்ன, அது எப்போ டயக்னோஸ் ஆகுது, இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம், அண்ட் இம்பார்ட்டன்ட்லி லோ லையிங் பிளசென்டானா உங்களுக்கு வெஜைனல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டி இல்லையான்னு. ஐம் டாக்டர் பிரியா கல்யாணி and welcome to my page where we will be talking about all topics in women's health ranging from adolescence to menopause. So placenta, if you are all aware of it, is the organ which supplies nutrition to the baby when it is growing inside the mother's womb. So in the placenta usually உங்களுக்கு upper part of the uterusல உருவாகும். But for some women it may be formed in the lower part of your uterus where it is called as low lying placenta. இது எப்போ டயக்னோஸ் பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் உங்களுக்கு 3rd month ஸ்கேன்லேயே டாக்டர் மேசே பிளசென்டா இஸ் லோ லையிங், உங்களுக்கு கர்ப்பப்பை வாயை மூடிட்டு இருக்குன்னு. உடனே நீங்கள் பயப்படணுமா? நாட் நெசசரிலி, பிகாஸ் உங்களுக்கு பேபி வளர வளர இந்த பிளசென்டல் பொசிஷன் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி மாறும்? உங்களுக்கு என்ன பிளசென்டாவே மூவ் அப் ஆகிடுமா? நோ. பட் ஆஸ் த பேபி இஸ் க்ரோயிங் அண்ட் த யூட்ரஸ் இஸ் என்லார்ஜிங், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் க்ரோத் ஆஃப் த வால்ஸ்னால ஸ்லோவாக பிளசென்டாவோட பொசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிளசென்டா ப்ரீவியானா என்ன? உங்களுக்கு லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சிலையும் பிளசென்டா ரிமெயின்ஸ் லோ லையிங்னா இட் இஸ் அ கண்டிஷன் கால்ட் as placenta previa. இதுக்கு 3 வந்துட்டு கிரேட்ஸ் இருக்கு. That is marginal, just lower part of the placenta மட்டும் it is dipping into the lower segment. Sometimes உங்களுக்கு partial கர்ப்பப்பை வாய் or cervical internal opening also the placenta is partially covering, and complete placenta previa where உங்களுக்கு major bulk of the placenta is present right over your cervix or கர்ப்பப்பையோட வாய். So placenta previaல என்ன symptoms இருக்கலாம்? ஸோ லோ லையிங் பிளசென்டா இருந்தால் எப்போவுமே டேஞ்சரா, உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளசென்டா ப்ரீவியா இருக்கும் போது யூ மே சம்டைம்ஸ் ஹேவ் பெயின்லெஸ் ஸ்பாட்டிங், ப்ளீடிங் அப்பப்போ சம்டைம்ஸ் ஒரு காரணமே இல்லாமல் இன்டர்மிட்டண்ட்டாக வருது தான். ஆர் சம்டைம்ஸ் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஒரு கஷ் ஆஃப் பிளட் கூட வித்தவுட் எனி பெயின் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபார் திஸ் ரீசன் யூஸ்வலி லோ லையிங் பிளசென்டா இருக்கும் போது தோ வி டு நாட் அட்வைஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். வி டெல் கொஞ்சம் ரொம்ப அலைச்சல் வேண்டாம், அடிக்கடி ஊருக்கு போகிறது, குனிஞ்சு நிமிந்து வெயிட்டு தூக்குறது, உடலரவு இருக்கிறது, ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் எனி ஜம்பிங், இதெல்லாம் தூக்கி வாரி போடுறது நம்ம ஊர் ரோட்ஸில், இதெல்லாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளசென்டா கீழே உருவாயிருக்குங்கும் போது ப்ளீடிங் தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெட் ரெஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நாட் நெசசரி, ஜஸ்ட் ஃபியூ ப்ரிகாஷன்ஸ். அன்லெஸ் உங்களுக்கு அக்யூட் ப்ளீடிங் இருந்தால் அந்த டைம் பீரியடுக்கு உங்கள் டாக்டர் கம்ப்ளீட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ பிளசென்டா லோ லையிங்காக இருக்கிறதுனால ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு த மதர் இட் இஸ் ரிப்பீட் எபிசோட்ஸ் ஆஃப் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா இது நம்ம பிளட் லெவல்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஃபார் த பேபி ப்ளீடிங் ரொம்ப அக்யூட்டாக இருக்குது, தென் ஏர்லி டெலிவரி டு அரெஸ்ட் த ப்ளீடிங் அப்படின்னு தேவைப்பட்டால் increased risk of preterm birth, and அதனால மூச்சு திணறல் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூடும்னு சொல்வேன். ஸோ since you can't really prevent your placenta from developing in a certain place, இது உங்கள் கையிலையும் இல்லை, உங்கள் டாக்டர் கையிலையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணால் இமீடியட்டாக நீங்கள் பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மேக் ஷுர் யூஆர் டேக்கிங் சம் பேசிக் ப்ரிகாஷன்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் இஃப் த பிளசென்டா இஸ் லோ லையிங், ஒரு எபிசோட் ஆஃப் ப்ளீடிங் கூட இல்லாமல் உங்களுக்கு நிற மாதம் வரைக்கும் ப்ரெக்னன்சி சேஃபாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, பிளசென்டா லோ லையிங்காக இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு வெஜைனல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டியே கிடையாதா, டெஃபினட்டாக சிசேரியன் செக்ஷன் தானா அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மந்த் வரைக்கும் we usually wait 36 weeks and beyond பண்ணுற ஸ்கேனில் we look at the placental edge. அது கர்ப்பப்பை வாயை மூடி இருந்தாலோ ஆர் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த சர்வைக்கல் ஓப்பனிங்னாலோ உங்கள் டாக்டர் டெஃபினட்டாக எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் இட் வில் பி த சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் டெலிவரி ஃபார் யூ அண்ட் த பேபி. பட் ஆன் த அதர் ஹேண்ட் உங்கள் பிளசென்டா கொஞ்சம் மூவ் ஆயிருந்தது அவே ஃப்ரம் த சர்வைக்கல் ஓப்பனிங், அட்லீஸ்ட் 3 centimeters அவே அப்படின்னு இருந்தால் மேபி வி கேன் டெஃபினெட்லி ட்ரை ஃபார் வெஜைனல் டெலிவரி. எதுக்காக சிசேரியன் செக்ஷன் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பெயின்
எடுத்தோன்னா கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கணும். இட் ஹேஸ் டு டைலேட் டு 10 centimeters for your baby to come out vaginally. பட் இது வாய் திறக்கும் போது பிளசென்டல் எட்ஜ் அதை மூடிட்டு இருந்தாலோ ரொம்ப பக்கத்தில் இருந்தாலோ டெஃபினெட்லாக பிளசென்டா செப்பரேட் ஆகி ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டு ப்ரிவென்ட் திஸ் தான் எலெக்டிவாக நிறமாசம் வந்த உடனே இஃப் இட் இஸ் கவரிங் ஆர் வெரி க்ளோஸ் டு த ஆஸ், டெஃபினெட்டாக உங்களுக்கு எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன் will be a safer choice.